சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? டாப் ஆஃப் த வேர்ல்டு. சார் ஆக்சுவலாக என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு ஷோவில் வந்து உங்களை இன்னைக்கு சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் சார். சார் இந்த சென்னை அமிர்தா அப்படின்னு எடுத்தோன்னா 5லேருந்து 50 எல்லாருக்கும் தெரிகிற ஒரு விஷயமா மாற்றிருக்கீங்க. ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த சென்னை அமிர்தா? ஆக்சுவலாக 16 வருஷத்துக்கு முன்னாடி 2010 உருவானது தான் சென்னை சமிர்தா. சென்னை சமிர்தா உருவான போது பார்த்தீங்கன்னாக்க இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ் யாருக்குமே இல்லை. ஓகே. வெறும் சமைக்கிற படிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அதில் அவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது. மற்ற கோர்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வேலை தேடி அலைவாங்க. இந்த கோர்ஸில் மட்டும்தாங்க படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலையை கன்ஃபார்ம் பண்ணுற ஒரே படிப்பு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அதுலேயும் எப்படின்னா ஒரு ஹோட்டலையே எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தரக்கூடிய ஒரு படிப்பு. இதை நான் பட்டி தொட்டியெல்லாம் 16 வருஷத்துக்கு முன்னாடி பல மீடியாக்கள் மூலமாக ரீச் பண்ணி, பல செமினார் மூலமாக ரீச் பண்ணி, இன்றைக்கி இந்த 16 வருஷத்தில் ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு. செஃப்னு சொன்னாலே ஒரு பெரிய மரியாதை வந்திருக்கு. செஃப் பத்மஸ்ரீ தாமோதர் சார் மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் உருவாகிருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சிக்காக அமெரிக்காவில் இருந்தே ஃபாதர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு என்னைய கௌரவப்படுத்தியிருக்காங்க. ஸோ 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி எதுக்காக நாம் இந்த சென்னை சமிர்தா ஆரம்பித்தோமோ, இன்றைக்கி நம்மளுடைய மாணவர்கள் 31,651 பேர் உலகம் பூரா ஒர்க் பண்ணுறதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே சார். சார் இந்த நம்ம வந்து இந்த ஃப்ளைட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த இன்ஸ்டிடியூட்டில் இப்படி பார்க்கும்போது எனக்கு என்னென்னா உண்மையான ஒரு பாதி ஃப்ளைட்டை வர வச்சுருக்கீங்க. இப்போயே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் இன்டர்வியூ பண்ணுற ஒரு ஃபீல் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த அடிப்படை விஷயங்கள் எப்படி ஆரம்பிச்சு சார்? அதாவது சார், என்னையை பொறுத்த வரைக்கும் பசங்க படிக்கிற இடத்துலே எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும். வெளியில் போய் இப்போ கற்றுக்கிறத விட, நர்வஸ் ஆகிறத விட, ஹோட்டலுக்கு போயோ அல்லது ஏர்போர்ட்டில் போய் கற்றுக்கிறத விட இங்கேயே அவங்க கற்றுக்கணுங்கிறனால தான் நான் இந்த ஒரு ஃபெசிலிட்டியே க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஏர்போர்ட் எங்கே இருக்குது? மீனம்பாக்கம். மினி ஏர்போர்ட் எங்கே இருக்குது? மவுண்ட் ரோடில் இருக்குது. அந்த அளவு ஒரு ஏர்போர்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குமோ அது இங்கே இருக்குது. இப்போ நம்ம உட்காந்துக்கிற ஃப்ளைட்டில் பைலட் எப்படி ஓட்டுறாங்க, யாருமே பார்க்க முடியாத காக்பிட்டை கூட நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஏன் இதெல்லாம் பண்ணுறோம்னாக்க ஸ்டூடெண்ட்டு லைவாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்றையும் பார்த்து செய்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, ஃப்ளைட்டோட இன்ஜினே இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த இன்ஃப்ராவை நாங்கள் ஒரு 60 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்க ஸ்டூடெண்ட்ஸ் லைவாக எல்லாத்தையுமே கற்றுக்கணும். ஓகே சார். சார் நமக்கு சின்ன வயசில் விளம்பரம் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் படிக்கும் போதே வேலை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தான் கொண்டு வந்தது. ஸோ ரொம்ப ஒரு புதுமையான ஒரு விஷயம். படிக்கிற காலத்திலே அவங்களுக்கு வேலை அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி, எப்படி இருக்கும் அந்த வேலைனா? ஸோ அவங்க அப்போ படிக்க மாட்டாங்களா, வேலைக்கு தான் போவாங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து மக்களிடையே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாங்க ஆரம்பத்தில் அது யாருமே நம்பலை. இந்தியாவில் நான் வந்து படிக்கும்போதே வேலை அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வரும்போது பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை, பெரிய வரவேற்பு இல்லை. நிறைய பேர் அதை நம்பவும் இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 62 கண்ட்ரிக்கு போயிருக்கேன். மெஜாரிட்டி கண்ட்ரியில் எல்லாம் அங்கே இருக்க மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் படிப்பாங்க, ஈவினிங் ஆனால் அவங்களே சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க, ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வாய்ப்பை இங்கே கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணேன்னா, ஏர்ன் ஒயில் லேர்ன், படிக்கும்போதே மாதம் 10,000 வரை சம்பளம் சொல்லிட்டு 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க இந்த பார்ட் டைம் மூலமாக மட்டுமே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் சென்னை சமிர்தாவில் படிக்கிறவங்க மாதம் 10,000 இருந்து 25,000 வரைக்கும் படிக்கும்போதே சம்பாதிக்கிறாங்க. ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் எதேதோ கோர்ஸை படிச்சுட்டு படிப்பை முடித்ததுக்கப்புறம் வேலை தேடி பல வருஷம் அலைகிறாங்க. அதை நான் கண்கூட பார்க்குறேன். ஆனால் இங்கே சென்னை சமிர்தாவில் சேர்ந்த 6வது மாதத்துல இருந்தே பார்ட் டைமில் 25,000 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாகவும் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால், பாக்கெட் மணி மாதிரி 25,000 வரைக்கும் சேலரி கிடைக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு தான் முன்னுரிமையும் கிடைக்குது. சார் நார்மலாக நம்ம வந்து ஒரு காலேஜோ ஒரு இன்ஸ்டிடியூட்டோ ஒரு டிப்ளமோ கோர்ஸஸோ நம்ம படிக்கும் போது அந்த காலேஜ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகும்போது லட்சக்கணக்கில் ஃபீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன்னாடி இருக்குது சார். இங்கே படிக்கும் போதே வேலை அப்படின்னும் போது எல்லார் மனதிலும் என்ன இருக்குன்னா, அப்போ
படிக்கும் போதே வேலை தராங்கன்னா அப்போ கண்டிப்பாக இன்னும் அதிகமாக வாங்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ இங்கே எப்படி இந்த ஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு? ஆக்சுவலாக பல பேருக்கு அந்த ஒரு தவறான புரிதல் இருக்குங்க. ஓகே. நான் வந்து ஒரு கிராமத்திலேருந்து வந்தவன். ம். பணத்தால் ஒரு பெரிய படிப்புலாம் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் நான் வந்து அனுபவமாக எனக்கு இருந்ததுனால, படிப்பால் எந்த ஒரு மாணவனும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே இங்கே ஃபீஸ் வந்து 1000ல் தான் இருக்குது. ஓகே. இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் டொமஸ்டிக் காஸ்ட்டில் கொடுக்குறோம். ஓகே. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, படிப்புனால ஒருத்தருக்கு வந்து பணத்தால் பாதிக்கூடாங்கிறனாலேயே நம்மளுடைய சென்னை சமிர்தாவுடைய ட்ரஸ்ட், மீனாட்சி அம்மன் ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிட்டத்தட்ட 200 மாணவர்களுக்கு வருஷத்துக்கு ₹1,00,000 ட்ரஸ்ட்டே கட்டிடுது. ஓகே. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் டெவலப்புக்கு வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது, பார்ட் டைம் மூலமாகவே அவங்களால வருஷத்துக்கு 3 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஃபீஸே இங்கே சில 1000ல் தான் இருக்குது. அதை அவங்க ஃபீஸையும் கட்டிக்க முடியும். வீட்டுக்கும் பல பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, பார்ட் டைம் மூலமாகவே சம்பாரித்து ஏர்ன் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் இங்கே சென்னை சமிர்தா பொறுத்த வரைக்கும் பணம் பிரதானம் இல்லை. ஓகே சார். சார் சென்னை சமிர்தா எடுத்துக்கிட்டோன்னா என்ன மாதிரியான கோர்ஸ் விஷயங்கள் உள்ள இருக்குது சார்? எல்லா கோர்ஸுமே நம்மகிட்ட இருக்குங்க. எதை படித்தா படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி வேலை கன்ஃபார்மோ அந்த கோர்ஸ் மட்டும்தான் சென்னை சமிர்தாவில் இருக்கும். ஓகே. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. நம்ம தான் நம்பர் 1 ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அடுத்து ஏவியேஷன். ஆக்சுவலாக ஏவியேஷன் காலேஜில் சென்னை சமிர்தா இப்போது பெஸ்ட் ஏவியேஷன் காலேஜ் இன் சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விருது ஈடி நவ் மூலமாக போன வாரம் டெல்லியில் மத்திய அமைச்சர் கையால் கிடச்சிது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய முக்கியமான தருணம். இன்றைக்கி சவுத் இந்தியாவிலே ஏவியேஷன் காலேஜில் சென்னை சமிர்தா தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறத நம்ம பெருமைப்படுறேன். அதே மாதிரி நர்சிங் காலேஜ், ஒரு மினி ஹாஸ்பிட்டலே நம்முடைய காலேஜில் இருக்கும். ஸோ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஏவியேஷன் ஆகட்டும், நர்சிங் ஆகட்டும், இந்த 3 கோர்ஸுமே படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே சென்னை சமிர்தாவுடைய பியூட்டி ஸ்பெஷாலிட்டி நாங்கள் வேலையை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்றோம். அதே மாதிரி இந்த இயரில் இருந்து லாஜிஸ்டிக் அண்ட் மீடியா கோர்ஸையும் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வரோம். இது வரைக்கும் சவுத் இந்தியாவோடையிலேயே நம்பர் 1 இருந்த சென்னை சமிர்தா குரூப் ஆஃப் காலேஜஸ் இந்த இயரில் இருந்து பேன் இண்டியா பிராண்டாக மாறுது. டெல்லியில் அடுத்த மாதத்துலேருந்து கேம்பஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சார். சார் 16 வருஷம்னும் போது ஜேர்னி ரொம்ப பெரிய விஷயங்களாக இருக்கும். இந்த இன்டர்வியூ அதுக்கு ஒரு இதுவும் இருக்காது, முடிவாக இருக்காது. ஸோ பல இன்டர்வியூகளை இது தொடர்ந்து பார்க்க போகிறோம் சார். ஆனால் இந்த 16 வருஷத்தில் நம்மளோட மாணவர்கள் எங்கெங்கே பிளேஸ் ஆகிருக்காங்க சார்? இந்த ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையும். ஆக்சுவலாக சார், இங்கே இருக்கிற நீங்கள் எந்த ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் போனாலும் அங்கே நம்ம சென்னை சமிர்தா ஸ்டூடெண்ட் வந்து பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. ஓகே. நான் உலகம் பூரா பல கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறேன். எந்த மெஜாரிட்டி கண்ட்ரி போகும்போதும் பார்த்தீங்கன்னாக்க அதில் உள்ள அநேக பெரிய ஹோட்டலில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்கே தாஜ் எடுத்துட்டாலும், ஹயத் எடுத்துட்டாலும் சரி, லீமடின் எடுத்துக்கிட்டாலும் சரி, பார்க், எந்த பெரிய ஸ்டார் ஹோட்டல் போனாலும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க. ஜென்ரலாக நான் எந்த ஒரு ஸ்டார் ஹோட்டல் போனாலும் எனக்கு ப்ரைவசியே கிடைக்காது. ஏன் சொல்லுங்கள்? ஏன் சார்? எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, எல்லாரும் பொசிஷனில் இருக்கிறது அங்கே. அதனால் எனக்கு அந்த ப்ரைவசியே இருக்காது. ஸோ அதனால் அது எனக்கு ஒரு பெருமை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சென்னை சமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மூலமாக மட்டுமே 31,651 பேருக்கு உலகம் பூரா பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். நான் எந்த பெரிய ஸ்டார் ஹோட்டல் போனாலும் எனக்கு ப்ரைவசியே இருக்காது. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா உங்கள் ஸ்டூடெண்ட் அங்கே இருக்கு, எங்கள் ஸ்டூடெண்ட் பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் ஸ்டூடெண்ட்டை பெரிய பெரிய பொசிஷனில் பார்க்கும்போது. ஜிஎம்மாக இருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஏஜிஎம்மாக இருக்காங்க, ட்ரைனிங் மேனேஜர் இருக்காங்க, ஹெச்ஆர் இருக்காங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃப் த பொசிஷனில் இருக்காங்க. இது அவங்களுடைய லைஃப்பை அடுத்த உயரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ ஏவியேஷனில் ஏர் இண்டியாவில் ஒர்க் பண்ணுறாங்க, இண்டிகோவில் ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபேமஸான பல ஏவியேஷன் ஃப்ளைட்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்டில் இப்போ போனீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 50 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. இது எல்லாமே ஒரு கோல்டன் டைம். நம்ம சென்னை அமிர்தா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பசங்களோட சேர்ந்து வரும்போது பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற வாக்குறுதி சென்னை அமிர்தாலேருந்து என்னவா இருக்கும் சார்? ஆக்சுவலாக நானும் ஒரு பேரண்ட்டு தான். ஸோ அந்த அடிப்படையில் பசங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க. யாருக்குமே உங்கள் விருப்பத்தை திணிக்காதீங்க. பசங்களுக்கு எந்த ஒரு இண்டஸ்ட்ரி பிடிச்சிருக்கோ அதில் எது பெஸ்ட்டுங்கிறது வெறும் விளம்பரத்தை மட்டுமே நம்பி நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. எத்தனை பேர் அதில் முடிச்சுட்டு வேலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் லைவாக செக் பண்ணுங்கள். அங்கே நேராக காலேஜுக்கு போய் இன்ஃப்ரா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேராக பாருங்கள். அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை லைவாக நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பேரண்ட்டும் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை, நீங்கள் எந்த காலேஜுக்கு போய் சேர்ந்தாலும் சரி, அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை முதல்ல நீங்கள் போய் எப்படி இருக்குன்னு கேட்டுங்க. உங்களுடைய சன்னோ டாட்டரோ எந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்களோ
அந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அது அவங்களுடைய மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது. ஓகே சார். சார் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள வந்து பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது சார் இந்த நேர்காணல். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம். ஓகே, இன்னைக்கு சென்னை அமிர்தா பற்றி நாம் சொல்ல போகிறோம். நான் வந்து கலையரசன், ஃபியூச்சர் ட்ரீம் அகாடமி மலேசியா ஒரு சேர்மேன். நம்ம மலேசியாவிலேருந்து வந்து இங்கே சென்னை அமிர்தா கூட இப்போ 16 ஆண்டுகளாச்சு நம்ம இந்த வளர்ச்சியோட தொடங்கி சென்னை அமிர்தா தொடங்கி அவங்க கூட இருந்து ஒரு 16 வருடம் ஓகே பயணம் செஞ்சுருக்கோம். ஓகே, இந்த 12 வருடத்தில் என்ன நடந்துச்சுன்னா, சென்னை அமிர்தா ஆரம்பிக்கல நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் வந்து இங்கே டிமாண்ட் அவ்வளோ இல்லை இந்தியாவில். அந்த துறையை வந்து விழிப்புணர்ச்சி உண்டாக்கி ஓகே அது ஒரு பாப்புலர் ஆக்கி இன்றைக்கி நம்பர் 1 ஹோட்டல் ஸ்கூல் அந்த விருதை வாங்கி இன்றைக்கி சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கோம். ஓகே, மிஸ்டர் பூமிநாதன் சார் முயற்சியில் நல்லா சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது. அவருக்கு ஒத்துழைப்பாக நாங்கள் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம கொண்டு போகிறோம். ஓகே, இன்றைக்கி சென்னை அமிர்தா பேர் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆள் நம்மளை கேட்குற அளவுக்கு வச்சுக்கிட்டோம். ஓகே சார். இண்டஸ்ட்ரி சென்னை அமிர்தாவோட உங்களோட முதல் அசோசியேஷன் ஒரு கொலாபரேஷனோட சேர்ந்து பண்ணியிருந்தீங்க மலேசியால இருந்து. ஸோ அந்த பயணம் வந்து எப்படி ஆரம்பிச்சது, அது எங்கேருந்து தொடங்குச்சு? அவர் நம்ம பூமிநாதன் சார் வந்து என்னை பார்க்கக்குள்ள அவருக்கு வந்து நான் வந்து இந்த ஹோட்டல் துறையில் ரொம்ப காலமாக இருக்கேன். ஓகே. ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் பேர் இருக்குது. நம்ம மலேசியாலெலாம் கேட்டிங்கன்னா தெரியும். சிங்கப்பூர், மலேசியாலெலாம் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி அங்கெல்லாம் இப்போ எல்லாம் பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ அவர் கேள்விப்பட்டு வந்து என்னை பார்க்கக்குள்ளே கேட்டார், சார் இந்த ப்ரோக்ராம் நம்ம நடத்தலாம் அப்படின்ட்டு சொன்னார். ஸோ நானும் ஓகே நல்லது தான் நம்ம நடத்துவோம், சென்னையில் நடத்துவோன்ட்டு ஆரம்பிச்சது 2010. தாம்பரமில் சின்னதாக ஆரம்பித்தோம். ஓகே, படிப்படியாக நம்ம நிறைய மாணவர்கள் வர படிப்படியாக நந்தன்மனை திறந்தோம். ஓகே, அப்போ பெரம்பூரில் இருந்தோம். அப்புறம் பல இடத்துல திறந்து எல்லாம் பெருசாக கேம்பஸ் ஆக மாணவர்கள் நம்பர் கூட அவங்களுக்கு 27,000 பேருக்கு இது வரைக்கும் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். அப்போ அவ்வளோ பேர் இவங்க படித்து போயிருக்காங்கன்னா அப்போ இடமும் அதுக்கு தகுந்த மாதிரி உலக கிளாஸில் இருக்கணும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்கணும். ஸோ அதெல்லாம் உருவாக்கிட்டு ஸோ இப்போ பெருசாக செங்கல்பட்டில் ஒரு கேம்பஸ் இருக்குது. அங்கே நம்ம இப்போ பெங்களூரில் இருக்குது, ஹைதராபாத், அது மாதிரி 7 இடத்துல கேம்பஸ் இருக்குது. ஸோ இப்போ மாணவர்கள் அங்கங்கே பயிற்சி செஞ்சு படித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க வருங்காலத்தில் ரொம்ப வெற்றி பெறுவார்கள். ஸோ நம்மளுக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். சென்னை அமிர்தா மாணவர்கள் இன்றைக்கி நல்லா இருக்காங்கண்ணே. ஓகே சார். சார் இந்த இந்த பிரான்ச்சஸ்லாம் வந்து இன்னும் எவ்வளோ பெருசாக கொண்டு வரலான்னு இருக்கீங்க சார்? ஓகே, இப்போ வந்து பல எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிகழ்வு வந்து ஏவியேஷன் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, அதுக்கு முன்னே நர்சிங் ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம். இந்த வருஷம் இன்னும் 2 ப்ரோக்ராம், லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வருது. அப்புறம் டிப்ளமா இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிறிய காலத்தில் வந்தார் என்னை பார்க்குறதுக்கு. நான் ஏஷியா சிஇஓ வந்து கொண்டு போய் மீட் பண்ணி ஓகே அவர் பேசினோம். ஏஷியா மீட் பண்ணுறது ரொம்ப சுலபம் இல்லை. சில ஆள் தான் மீட் பண்ணுவாங்க. அவரை எப்படி மீட் பண்ணிட்டாலும் பேசக்குள்ள அவருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் தேவைப்படுது ஆள், நீங்கள் பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ நாங்கள் அந்த ப்ரோக்ராமை இந்த வருஷம் ஆரம்பிக்கிறோம். ஓகே. ஆனால் அவங்கெல்லாம் ஏஷியாவில் போயிட்டு வேலை செய்கிறதுக்கு நாங்கள் உருவாக்குறோம் ஆளை. ஓகே சார். ஸோ அந்த ப்ரோக்ராம் இப்போ நடக்கும்போது ஸோ ஒரு ப்ரோக்ராமை ஆட் பண்ணி சென்னை அமிர்தா வருங்காலத்தில் ஒரு யூனிவர்சிட்டி ஆகணும். அதுதான் எங்களோட கனவு. ஓகே சார். சார் தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய விஷயங்களை பகிர்ந்துருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. Okay, I'm Jay from Future Dreams Academy Malaysia. We have been working with Chennai Amirta for the past 16 years. We are the one who is instrumental to bring Malaysian qualification, international certification to Chennai Amirta since the year 2011, since the inception of Chennai Amirta. And we started off by introducing the Malaysian diploma, professional diploma, executive diploma program, and giving an opportunity for the students to come for internship to Malaysia. Then we also came up with another program called Work and Study program. And from that year onwards, we also introduced a Singapore program. We are instrumental of bringing Chennai Amirta students to the international level, bringing them to countries like China for internship 6 months, also in Malaysia, Thailand, Indonesia, Dubai, and part of Europe. All our students who studied in Chennai Amirta are well positioned in 5-star hotels are all over the world. Okay, once I was in Dubai Mall and a student came and met me. I was in a food court in Dubai Mall where there's thousands of people, and a Chennai Amirta student came and met us, even in airport lounges. And last 2 years, we were talking to Chairman. Chairman has a vision. His vision is to create employability
employment before a student finishes study, because unemployment rate among graduates of other field of studies is very high. But in Chennai Samrita, it's not 100% placement, there's 300% placement, because each student here gets up to 3 offers, job offers. So that is how it is. Chennai Samrita currently is an award-winning college, and they are strive to do better. With today's MOU signing with Unicam, it gives an opportunity for students to come over to Malaysia and work in one of the top 20 airports in the world. As you know, KLIA, KL International Airport, is ranked top 20 in the world currently. So it will also give them a lot of experience. Mr. Bhuminathan, chairman, he has put in his heart, his soul, his sweat into making this what it is now. His dream is to provide India with highly qualified, trained professional in hospitality field, aviation, nursing, and coming soon medical as well. Yeah. Okay. Thank you.